மனிதர்கள் வேறு, தெய்வங்கள் வேறு. துன்பப்படக்கூடிய நேரத்தில் விட்டு செல்பவர்கள் மனிதர்கள், துன்பப்படும் நேரத்தில் கை கொடுப்பது தெய்வங்கள். பலமாக அனுபவப்பட்டும் மனுஷங்களை நாம் இப்பையும் நம்புகிறோம். நீங்கள் நம்புங்க. ஆனால் அவரே என்னோட உயிர் அப்படின்னு நினச்சி வாழாதீங்க. தெய்வத்தை பரிபூரணமாக நம்புங்க. தெய்வந்தான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த தெய்வம் உங்களுக்கு உயிரை கொடுக்கும். கேட்டதை கொடுப்பது தெய்வம். அதை புரிஞ்சுக்கோங்க. தெய்வத்துக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் முதல் இடத்துல நீங்கள் இருப்பீங்க. தெய்வத்துக்கு முதல் இடம் கொடுத்தீங்கன்னா கர்மாக்கள் அழியும். பாவங்களை எந்த தெய்வமும் செய்ய விடாது. எப்போ? தெய்வத்துக்கு இடம் கொடுக்கும்போது. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்றைக்கி காலையில் ஒரு ஸ்பெஷல் ஆடியோ அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு நாம் கொடுத்துருந்தோம். 3 விதமான பிரச்சனைகள், அது எப்போ தீரும் அப்படின்னு. அதுக்கு உங்கள் மூலமாக நல்ல பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் கிடைச்சிது. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதை நிறைவேறுவதற்கு உண்டான மாற்றம்தான் உங்கள் பதில்களில் நான் பார்த்தேன். நம்ம சாயப்பா என்றைக்குமே நம்மளை எந்த காரணத்தை கொண்டும் கைவிடவும் மாட்டாங்க, கை கழுவவும் மாட்டாங்க. நாம் மனுஷங்க கூட பழகி பழகி தெய்வங்களும் நம்மளை ஏமாத்திடுவோமோ அப்படின்னு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தெய்வம் வேற, மனிதர் வேற. மனிதருடைய குணாதிசயங்கள் வேற, தெய்வத்துடைய குணாதிசயங்கள் வேற. இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டா கடவுள் மேலே சந்தேகமும் வராது. கடவுள் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு புரிதலும் உங்களுக்கு வரும். இப்போ நான் பாருங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. நான் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை, கடந்த காலத்தை நினைக்கவும் இல்லை. இந்த நிமிஷம் எனக்கு முக்கியம். இதில் நான் என்ன செய்கிறேன், இந்த நிமிஷத்தில் என்னோட மனநிலை எப்படி இருக்குது, இது ஒன்றே ஒன்று தான். நான் நினைக்கிறது, எதிர்பார்க்கிறது, வேற எதுவுமே இல்லை. இப்போ எதிர்காலத்தை பற்றி நான் அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு சுமையை நான் எடுத்துக்கிற மாதிரி. அந்த எதிர்காலத்தில் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நினைக்கிற வரைக்கும் அந்த சுமையை நான் முதுகில் சுமக்கிற மாதிரி, இல்லை என் மனசில் சுமக்கிற மாதிரி. முதுகில் அதிகமாக சுமந்தா கூன் வந்துடும், மனசில் அதிகமாக சுமந்தா என்ன வரும்? மன அழுத்தம் வரும். அந்த சுமை அழுத்தத்தை கொடுக்குது. ஏதோ கொஞ்ச நேரம் எடுத்து வச்சோமா, தூக்கி வச்சு அடுத்த பக்கம் வச்சுட்டோமா, ஃப்ரீயாக இருக்கோமா அப்படின்லாம் இல்லாமல் 24 மணி நேரமும் நாம் அந்த சுமையை சுமந்துக்கிட்டே இருந்தால் மன அழுத்தம் வரும், சுமைகள் கூடும். அப்போ எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு நாம் பயப்படுவோம். புத்தி வேலை செய்யாது, மனசில் ஒரு விதமான பதட்டம் இருக்கும். எல்லாமே மாறி மாறி பிரச்சனைகள் கொடுக்கும். அப்போ கடவுள் இருக்கிறாரு. கடவுள் மனிதர்கள் போல் இல்லை. மனிதர்கள் தான், கடவுள் தான். நாம் நம்பிக்கை வச்சு கடவுளை நோக்கி அழைத்தால், இல்லை நம்பிக்கை வைத்து நாம் எந்த செயலை செஞ்சாலும் அதற்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக சாயப்பா கொடுப்பாரு. இந்த நம்பிக்கை வச்சு நீங்கள் உங்கள் செயல்களில் இறங்கினா உங்களுக்கு வெற்றிகள்
எல்லா திசைகளில் இருந்தும் வரும். நாம் இந்த வெற்றிக்கும் சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் ரொம்ப கடுமையாக போராடிட்டு இருக்கோம். இது அவசியமே இல்லை. ஏன் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வெயிட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் சண்டை போடுறீங்க, ஒரு வெயிட்டை வச்சுக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்க. அதனால தான் அது பெரும் சுமையாக தெரியுது. ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை எதிர்த்து போராடும்போது உங்களால் வெற்றி பெறவும் முடியல. அதே மாதிரி ரொம்ப டயர்டும் ஆயிடுறீங்க. 40 வயசை தாண்டதுக்குள்ள முகத்தில் சுருக்கம், உடம்புல வியாதி, மனசில் பயம், ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நடையா நடக்கிறோம். இதெல்லாம் எதனோட அறிகுறிகள்? உங்கள் வாழ்க்கையில் ஏதோ என்னமோ இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கி வச்சதால உங்களால் எதையுமே எதிர்த்து போராடவே முடியல. திரும்பின பக்கம் எல்லாம் உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு விதமான மன பயம். இந்த மனபயத்தெல்லாம் நாம் என்னைக்கு ஒட்டுமொத்தமாக அது இல்லாமல் இருக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு மனசில் ஒரு தெம்பு பிறக்கும். இல்லைன்னா மனசு பயப்பட்டு நம்மளை அது கோழையாக்கிடும். அப்போ கோழையாக்குனா எந்த விஷயத்துக்குமே நம்ம முன்னாடி போக மாட்டோம். வேறு வழி இல்லாமல் நம்ம போராடக்கூடிய நிலை வந்தாலும் நாம் உறுதியாக சொல்கிற தோத்துடுவோம். அப்போ பல தடவை தோத்தீங்கன்னா உங்கள் மன உறுதியாகவா இருக்கும்? மன உறுதி எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கும் அப்படின்றத இப்போ இருக்கிற நிலையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயத்தை மட்டும் சிறப்பாக செஞ்சிட்டாவே போதும், அத்தனை பிரச்சனைக்கும் முடிவுகள் கட்டிடலாம். நாளை என்பது காலத்தை யாருமே வெல்ல முடியல. நாளைக்கு நாம் என்ன மனநிலையில் இருப்போம்? சரி, உயிரோடவே இருப்போமா? தப்பாக நினச்சிக்க வேண்டாம், சொல்கிறேன். மனுஷங்களோட வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க. நம்ம எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா அம்மா, அவங்க யாராவது நினச்சி பார்த்தோம்? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்துல் கலாம், அவரை நம்ம நினைச்சு பார்த்தோம்? எப்படி நடந்துச்சு? ஸோ நாளை என்பதை யார் அறிவார்? இவங்கெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்கள எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி உங்கள் சொந்த பந்தத்தில் கூட பாருங்களேன், நல்ல மனுஷன். ஒன்றும் வெரி சிம்பிள். நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு கஸ்டமர் வருவாங்க. அவருடைய அப்பா எப்பயுமே நல்லா சுறுசுறுப்பாக இருப்பார், தெய்வ பக்தி அதிகம். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பல்லு கை கால் மூஞ்சிலாம் கழுவி காலை கடனை முடிச்சுட்டு சூரிய உதயத்துக்கு தயாராவார். அந்த சூரியன் உதிக்கிற வரைக்கும் அந்த உதிக்கிற திசையை பார்த்துக்கிட்டே இருப்பாரா. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய மந்திரம் எல்லாம் சொல்லி தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாரா. அளவோடு சாப்பிட்றது, அளவோட தூக்கம், தான் உடம்புல எந்த வியாதியும் இல்லை, ஒரு சுகர் இல்லை, ஒரு பிபி இல்லை. இப்படி அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், மாத்திரை, ஹாஸ்பிட்டல் பெருசாக ஒன்றும் போகலை, ரொம்ப ரேர். ஆனால் இங்கே 40 வயசை தாண்டுனா எப்படி மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவையாவது ஹாஸ்பிட்டல்ஸ்
படி ஏறுறோம். ஆனால் அவர் போகவே இல்லை. கஸ்டமர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 தடவை போயிருப்பாருன்னு நினைக்கிறேங்க, அதுவும் அதிகங்க அப்படின்றாரு. ஒரு நாள் நைட்டு தூங்கி அடுத்த நாள் காலையில், எங்கடா அப்பா எந்திரிக்கலை காலையில் அப்படின்னு சொல்லி அவர் ரூமை திறக்கும்போது இறந்து போயிருக்கார். அவருக்கு வயசு என்ன தெரியுமா? 92. நல்லா கேட்டுக்கோங்க, 92 வயசு. 92 வயசு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, உடம்பு பர்ஃபெக்டு, நடந்து போவார், தன்னுடைய உதவி தனக்கு தேவையானதை அத்தனையும் தானே செய்வார், குளிப்பார், அந்த ட்ரெஸ்ஸை அவரே துவைச்சி போடுவார். மனைவி 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க, அந்த கஸ்டமரோட அம்மா. அப்போ இவருக்கு 81 அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் 10 வருஷம் 90 தாண்டி வாழ்ந்திருக்காரு. ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கிறதுல தான் மிகப்பெரிய வெற்றியே இருக்குது. காரு, பங்களா, புகழ், இது எதுவுமே வேஸ்ட்டுங்க. எவ்வளோ பெரிய பணக்காரராக கூட இருக்கட்டுமே, அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்க. சரி, அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஏன் 50, 60, 70 கூட தாண்ட முடியாத நிலை வருது? அதாவது விருப்பமான வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்ணி வாழ்ந்தாலும் ஏன் 60 தாண்ட முடியல, 70 தாண்ட முடியல? அந்த 60, 70 டைம்ல கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஏன் அத்தனை மாத்திரை இல்லைன்னா மனுஷன் 60 தாண்ட முடியாது. இன்னைக்கு மாத்திரை தான் ஒரு மனுஷனையும் 80 தாண்ட வைக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கு. மாத்திரை இல்லாமல் வாழ முடியுமா? நான் கேட்குறேன், யார் எதுக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க? கமெண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் ரொம்ப பெரிய நோய்க்கெலாம் வேண்டாம். பிபிக்கு எத்தனை பேர் சாப்பிட்றீங்க, சுகருக்கு எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? ஏன்னா மற்ற டிசீஸ் சொல்ல வேண்டாம், அது வேண்டாம், அது உங்கள் ப்ரைவசி, அது சொல்ல வேண்டாம். எத்தனை வருஷமாக சாப்பிட்றீங்க? இதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வயசு என்ன? எத்தனை வருஷமாக பிபிக்கும் சுகருக்கும் மாத்திரை சாப்பிட்றீங்க? ஸோ சர்வே சொல்லுது 80% டயபெட்டிக்ஸ், ஏதாவது சுகர் நோய் இருக்கிறவங்க. அதில் 40-50 பேர் சுகர் இருக்குதுன்னு மாத்திரை எடுக்கிறவங்க. மீதி 30 பேர் சுகர் இருக்குதா இல்லையான்னு தெரியாமலே இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த 40 வயசை தாண்டும் போது ஒரு ஃபுல்லாக பாடி செக்கப் பண்ணிட்டா எல்லாமே தெரிஞ்சிடும். 4000-4500 வருதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னைக்கே உடம்பையும் மனசையும் சுத்தம் இல்லாமல் ஆக்குறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளும் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ 60-70 வயசை தாண்டினவங்க எவ்வளோ பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், அந்த நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் அவரால் மாத்திரை மருந்து இல்லாமல் இருக்க முடியலை. அப்போது அதனால் உங்கள் வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்சிட முடியாது. நீ ஏழையாயிரு, பணக்காரனாயிரு, இல்லை மிடில் கிளாஸாக கூட இரு, ஆனால் உன் உடம்புலையும் உன் மனசுலையும் எந்த சுமையும் இல்லாமல் நீ வச்சிருந்தா நீயே மிகப்பெரிய பணக்காரன். அந்த நிலையை தான் நான் இங்கே உருவாக்க முயற்சிகள் பண்ணுறேன். சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால், நம்ம அன்பே சாயில. ஹெல்த்துக்குன்னு சொல்லி ஒரு சேனல் எனக்கு ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நேரம் மட்டும்தான் இல்லை. அதனால தான் சில விஷயங்கள் அன்பே சாயிலேயே, இந்த தண்ணியை எப்படி குடிக்கிறது, சாப்பாடை எப்படி சாப்பிட்றது, எதை எப்போ எந்தெந்த வேலையில் சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம அடிக்கடி இந்த கேப்பில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதை விடுங்க. அப்போ நாளைக்கு அப்படின்றது இல்லை. ஏன்னா அந்த தாத்தா இறந்தாங்க. தாத்தா மட்டுமா, இன்னும் எத்தனையோ வயசில் சின்னவங்களா ஒன்றுமே புரியல. ஸோ புரியாதது தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன புரியணும்?
கரண்ட், அதாவது நிகழ்காலம், இதை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் புத்தியையும் மனசையும் செயலையும் நீங்கள் ஆரம்பிக்கணும். இதுதான் சிறந்த வழி. இதை விட்டுட்டா எல்லாமே சொதப்பிடும். நம்ம வாழ்க்கை அப்படி தான் இங்கே சொதப்பல்ல நிற்குது. ஸோ நானும் என்னென்னமோ பிளான் பண்ணுங்க, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அத்தனை வழிகளையும் நான் சூஸ் பண்ணேன். ஆனால் எதுலேயுமே என்னால் ஜெயிக்க முடியல. பட் ஃப்யூச்சர் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதை விட இம்பார்ட்டன்ட் இஸ் அ ப்ரெசண்ட். இந்த ப்ரெசண்ட்டு நமக்கு முக்கியமானது. அப்போ ப்ரெசண்ட்டை சரியாக பார்த்துக்கிட்டா ஃப்யூச்சர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. ஸோ எல்லாரும் ஃப்யூச்சரை திங்க் பண்ணி தான் ப்ரெசண்ட்டை கெடுத்துக்கிறாங்க. நாம் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அது மாதிரி செய்யாமல் பார்த்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த முயற்சிகளை தயவு செய்து இன்று முதல் எடுக்க ஆரம்பிங்க. அப்போது எடுக்க ஆரம்பித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? மன அமைதி கிடைக்கும். இன்னும் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்வீர்கள். சந்தோஷமும் சிரிப்பு சத்தமும் வெற்றியும் புகழும் எல்லாமே உங்களை சேரும். உங்கள் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், உங்கள் மனசு ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா அழுத்தமான மனசும் அழுத்தமான உடம்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது துள்ளி குதிச்சு நம்ம எந்திரிக்க முடியல. எந்திரிக்கும் போதே உடம்பெல்லாம் ரொம்ப அசதியாக இருக்குது, தூங்கும் போதும் அசதியாக இருக்குது. ஸோ எந்திரிச்சு தூங்கினதுக்கப்புறம் டயர்டு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா அப்பையும் அதே மாதிரி தான் இருக்குது, இப்பையும் இதே மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ரெஸ்ட் எடுக்கிறீங்க, உடம்புக்கு தேவையானதை சாப்பிட்றோம், பசி இல்லாமல் உடம்பை பார்த்துக்கிறோம், எல்லாமே நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ விதமான டயர்டு, இவ்வளோ வெறுப்பு, ஏன் இவ்வளோ பெரிய சோகம்? உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு? எத்தனை பேருக்கு புரியுது? இல்லை என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கொஞ்சம் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா நான் தனியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஓகே, நம்ம பேசுகிறத கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கும். அப்போ ப்ரெசண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃப்யூச்சர் பற்றி நம்ம கவலையை விட்டுட்டா இப்போவே இந்த நிமிஷமே இந்த நொடியே நாம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம். கடவுளுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களே இது ஒன்று தான். இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதுதான் அடுத்த நிமிஷம் நம்மளை தீர்மானிக்குது. தலையெழுத்து எப்போ கடவுள் எழுதுறாருன்னா ஒரு நாளும் உன்னோட தலையெழுத்தை கடவுள் எழுதிக்கிட்டே இருக்காரு. நம்ம இந்த வியாபாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வரவு எவ்வளோ செலவு இதை எழுதி வைப்பாங்க. ₹1 செலவு பண்ணால் கூட அதுக்கு கூட கணக்கு இருக்கும். அடுத்த நாள் அதை தொடருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம தலையெடுத்தோம். இன்னைக்கு இந்த பாவம், இந்த புண்ணியம், உன் மனசில் ஏற்பட்ட எண்ணம், நீ அதை வச்சு செய்த செயல்கள், இது எல்லாம் உன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. நான் யார் சொன்னாலும் இந்த விஷயத்தை நம்புறதே இல்லை. தலையெழுத்து, என் தலையெழுத்து அவ்வளோதான், என் தலையெழுத்து இப்படி தான், என் தலையெழுத்தின் படி தான் என் வாழ்க்கை அமையுது, நான் என்ன செய்ய முடியும்? இது பல பேருடைய புலம்பல். ஆனால் இது உண்மையாகவே இல்லை. இது உண்மைன்னு நான் நம்பவும் மாட்டேன். யாராவது உங்களை யார் சொன்னாங்கன்றதை மட்டும் சொல்லுங்கள். எல்லாம் தலையெழுத்தின் படி தான் நடக்குது அப்படின்னா
அந்த தலையெழுத்து எதன் மூலமாக அந்த தலையெழுத்தை எழுதுகிறாங்க? போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் மூலமாக தலையெழுத்தை எழுதுகிறாங்களா? இல்லை அந்தந்த நாளைக்கும் விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுனா என்ன? இந்த ரெண்டுத்தையும் நாம் கொஞ்சம் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாய பிடியில் இருந்து விலகிடலாம். தலையெழுத்துன்றது நிச்சயமாக இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுடைய கர்மாவும் பாவம் புண்ணியத்தை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது அதுதான் தலையெழுத்துன்னு சொல்கிறாங்க. போன ஜென்மத்தில் என்னென்ன பாவங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிறவி. இதை நம்ம ஒத்துக்கிறோம், இதை தலையெழுத்துன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த பிறவியில் கடவுள் ஒரு வாய்ப்பு தராருன்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க? அங்கே தான் நீங்கள் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இந்த விதியை மதியால வெல்லலான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் நான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ விதியும் இருக்குது, மதியும் இருக்குது. ஆனால் நீங்கள் விதியை மதியால வெல்லலான்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் நிறுத்தி வச்சிட்டீங்க. விதி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. அது தெரிகிறதால தான் வாழ்க்கையில் ஆபத்தான பகுதியில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல புயல் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ எந்தெந்த இடம் ரொம்ப கீழே இருக்குதோ அந்த இடத்துல நாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை இந்த இடத்துல தான் நான் இருப்பேன், என் விதி அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம என்ன பண்ணுறோம், எங்கெல்லாம் ரொம்ப பூமி அந்த இடம் வந்து ரொம்ப பள்ளமாக இருக்கிற இடம் இருக்கோ, ஒரு புயல் வந்துச்சுன்னா, மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? மேட்டான பகுதிக்கு நம்ம வரோம். இது வந்து அறிவு. இல்லைன்னா மூழ்கிடுவோம் தண்ணியில். வீடு முழுகினா பிரச்சனை இல்லை, பொருள் அடிச்சுட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உயிர் போயிடுச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணாலும் திரும்ப வராது. ஆனால் பொருள் போனாலோ வீடு போனாலோ நாம் உயிரோட இருந்தால் நாம் மறுபடியும் உருவாக்கலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நான் அங்கே தான் இருப்பேன்னு நினச்சா அங்கே தான் நம்ம வந்து போயிடுறோம். அப்போ என்ன ஆகுது? அதை தாண்டி வரணும். அதான் மதி. உனக்கு இந்த இடத்துல இருந்த ஆபத்து ஏன் ஆபத்துனா, நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம். ஆனாலும் உனக்கு 6வது அறிவை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்துருக்கேன். அந்த 6வது அறிவை பயன்படுத்தி இந்த துன்பத்தில் இருந்து நீ மீண்டு வா. அது மாதிரி நிறைய பேர் மீண்டு வந்திருக்காங்க. ஏழையில் குடிசையில் பிறந்தவன் கடைசி வரைக்கும் ஏழையாக இருக்கணும்னு விதி இல்லை. குடிசையில் பிறந்தவனும் அரண்மனையில் இருக்கான், அரண்மனையில் பிறந்தவனும் குடிசைக்கு வரான். இது அவனோட அறிவை பொறுத்தது. அவனோட அறிவும் அவன் செயல்படக்கூடிய விதமும் அவன் மன வலிமையும் பொறுத்தது. அறிவுனா டெசிஷன் மேக்கிங் எதுவாக இருக்கலாம். இப்பயும் சொல்றேனே, நீங்க இந்த இடத்துல என் விதி அப்படின்னா நீங்க சிக்கிக்க போறீங்கன்னு அர்த்தம். இல்லை இதை தாண்டி வருவீங்க அப்படின்னா நீங்க தப்பிக்க போறீங்கன்னு அர்த்தம். இப்போ தப்பிக்கணுமா இல்லை சிக்கிக்கணுமா? சிக்கினா மறுபடியும் வர முடியாது. தப்பிச்சுக்கிறது தான் இது பெஸ்ட்டு. அப்போ தப்பிக்கணும்னா கடவுள் கொடுத்த 6வது அறிவை பயன்படுத்த. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாத. உன்னை நீயே தப்பான விஷயத்தை வச்சு ஆறுதல் அடைஞ்சுக்கிட்டா அதனால யாருக்கு என்ன பலன்? யாருக்கும் எந்த பலனும் இல்லை. அப்புறம் ஏன் இந்த விஷயத்த நீ செஞ்சுக்கிற? உன் கண்ணை திறந்து மண் அள்ளி போட்டுக்கிட்டா மண்ணுக்கு நஷ்டம் இல்லை, உனக்கும் உன் கண்ணுக்கும் தான் நஷ்டம். மண் எங்கே இருந்தாலும் இருக்கும். உன் கண்ணுக்குள்ளே போனோடனே மண் சித்திரவதைப்படாது, உன் கண்ணு தான் சித்திரவதைப்படும். அதனால் உனக்குள்ளே நீ ஆயிரம் கற்பனைகளை பேசிக்கிட்டா, அது மூலமாக ஒரு ஆறுதலை அடைஞ்சிக்கிட்டா,
அதனால் உனக்கு வெற்றி வந்துடுச்சுன்னா நீ செய். ஆனால் தோல்வி தான் வருதுன்னா அதை ஏன் செய்கிற? இந்த மாதிரியான மனநிலையை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவது இல்லை. இப்போ சொல்லுங்கள், விதி பற்றியும் மதி பற்றியும் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்கள், எனக்கு இந்த சான்ஸ்கிரிட்டு கோர்வையாக பேசுகிறது, அது இது சுத்த தமிழில் பேசுகிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மனசில் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நான் பேசுகிறேன். எனக்கு என்ன தேவைன்னா, நான் சொன்னதை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிட்டு எந்த வழியில் உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எனக்கு இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறது. ஸோ இதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா அன்பே சாய் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக எல்லாருமே ஆல் பாஸ் அப்படின்னு ஸ்கூலில் சொல்லுவாங்கள்ல, எல்லாருமே ஆல் பாஸ். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நல்ல மார்க்கு, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பாஸ், ஜஸ்ட்டு பாஸ் கிடையாது, யாரும் செகண்ட் கிளாஸும் கிடையாது, எல்லாருமே என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பெருமையை சாயப்பாவுக்கு சேர்க்கணும். இது எல்லாத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்து எழணும். வெளியில் எதுவுமே தேடாதீங்க. வெளியில் தேடுவது அத்தனையும் 10% வேணால் பிரயோஜனமாக இருக்கும். மீதி 90% உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துவது உள்நோக்கி வரக்கூடிய வெளிவரக்கூடிய எண்ணங்களே. நம்ம அடிக்கடி சொல்கிறோம், எண்ணங்களை சுத்தப்படுத்துங்க, மனசை அலைப்பாய வைக்காதீங்க, யாரையும் உங்கள் கட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்காதீங்க, தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்திக்காதீங்க, மனசில் சுமைகளை குறைப்பது தான் புத்திசாலித்தனம், சுமைகளை அதிகரிப்பது முட்டாள்தனம். இதெல்லாம் சொல்லாத ஆடியோவே இல்லை அன்பே சாயில். ஸோ மனசில் சுமைகள் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லை பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இல்லை மாமியாருக்கும் மருமகளுக்கும் இல்லை 2 நண்பர்களுக்கும் இல்லை வெளியில் பொதுவான இடங்களில் இருக்கக்கூடிய முகம் தெரியாத மனிதர்களுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த எல்லைக்குள்ளே உன்னை நினைக்கிறேனோ நீ அந்த எல்லைக்குள்ளே இருக்கணும். நான் ஒரு எல்லையை தீர்மானிச்சிட்டேன், அந்த எல்லைக்கு தாண்டி நீ போயிட்டா அங்கே தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம யாருக்கும் சுதந்திரம் கொடுக்கறதே இல்லை. நல்லா பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க காட்டிக்க விரும்புகிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம யாருக்குமே நல்லவனாக இருந்ததே இல்லை. எல்லாருடைய சுதந்திரத்திலையும் நம்ம தலையிடுறோம். மனைவி தன்னோட கணவனுக்கு ஒரு எல்லை கொடுத்துருக்காங்க, கணவன் தன் மனைவிக்கு ஒரு எல்லை. அந்த எல்லையை தாண்டும் போது பிரச்சனைகள் வெடிக்குது. மன அழுத்தம் எங்கே தயாராகுது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் மன அழுத்தம், உங்கள் மன பாரம் இந்த மாதிரி எல்லையை ஒருத்தவங்க தாண்டும் போது தான் அந்த மன அழுத்தம் அதிகமாகி உங்கள் வாழ்க்கையில் சுமைகள் மேலும் மேலும் அதிகரிக்குது, அதாவது துன்பங்கள் அதிகரிக்குது. அப்போ எல்லாருக்கும் ஃப்ரீடம் உங்கள் மனசளவில் கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் சுமைகளே இருக்காது. உடனே சொல்லுவீங்க, இல்லை அவங்க பண்ணுறது தவறு, அவங்கள நான் சுட்டி காட்டலைன்னா அவங்க கெட்டு போயிடுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட அதிகாரத்தால் உங்களோட கொள்கையினால் ஒருத்தவங்கள மாற்ற முடியும்னு? சான்ஸே கிடையாது. நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய அனுபவத்தை அடுத்தவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்க. சொல்கிறது மட்டும் தப்பு இல்லை, ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அனுபவங்கள் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் நீங்கள் கடந்து வந்த பாதை, அந்த நேரத்தில் இருந்த சூழ்நிலை, அதே சூழ்நிலை அவருக்கு இருந்துச்சுன்னா தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுப்பாங்க. இல்லைன்னா அது அவங்களுக்கு பாரமாக போகும், ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கும் அது பாரமாக போகும். ஸோ அடுத்தவங்களோட விஷயத்தை என்றைக்கும் திணிக்காதீங்க. இப்போ நானே அன்பை சாயில் சொல்கிறேன் அப்படின்னா, சில விஷயத்த நான் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நான் என்றைக்கும் சொன்னதே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட சூழ்நிலை பொறுத்து நான் இன்றைக்கே நீங்கள் மாறுங்க, உங்கள் வாழ்க்கையில் மாறி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. நான் என்ன சொல்லுவேன், உங்கள் மனசில் கேளுங்க, உங்களோட வேகத்தை எந்த வழியில் அதிகரிக்க பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகரிக்க பண்ணுங்க. இதில் எது சரி எது தவறுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. அந்த மாதிரி தான் நானே சொல்லுவேன். ஏன்னா என்னோட சூழ்நிலைன்றது வேற, உங்கள் சூழ்நிலை அப்படின்றது வேற. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறும். பொதுவான விஷயங்களை நம்ம சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் திணிக்கக்கூடாது, நீங்களும் அது மாதிரி செய்யக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரு ரெக்வஸ்டாக இருக்குது. ஸோ சுமைகள் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யவே கூடாது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்யவே கூடாது. உங்களுக்கு யாராவது திருந்தணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவங்களோட ஆன்மா கிட்ட பேசுங்க, பொறுமையாக இருங்க, காத்திருங்க. கடவுள் நிச்சயமாக ஒரு நல்ல பதிலை உங்களுக்கு கொடுப்பாங்க. கடவுள் பதில் கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக இருங்க. நீங்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் எமோஷனல் ஆகுறீங்களோ அந்த விஷயத்தில் எல்லாம் உங்கள் மனசில் ஒரு பெரிய சுமைகள் மட்டும்தான் கூடும். எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான இறுக்கமான முகம், ஒரு எமோஷ்னலில் நீங்கள் இருக்க இருக்க என்ன ஆகுது, உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் கெட்டு போயிடும். இது யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். வாழ்க்கைன்றது ஒரு பெரிய போராட்டம். நான் அழுதுகிட்டே இருக்கேன், எனக்கு வெற்றி கிடைக்கல. யார் அழ சொன்னா? நீங்கள் அழுததால தான் வெற்றி கிடைக்கல. உங்களுடைய சக்தியை அழுகை மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. உங்கள் சக்தி நிற்கலை. ஒன்றும் இல்லை, சாப்பிட்ட உடனே டாய்லெட் போனால் என்ன ஆகும்? நல்லா இது ரொம்ப தப்பான பழக்கம். நிறைய பேர் இதை பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு சாய்ராமோட உடம்பே வீணாக போயிடுச்சு. கடைசியில் அவர்கிட்ட கேட்கும்போது பார்த்தா, அவர் சாப்பிட்டா எப்பயுமே ஃபுல்லாக சாப்பிடுவாரா, சாப்பிட்ட உடனே டாய்லெட் போயிடுவார். அப்போ சாப்பிட்ற சாப்பாடு எதுக்காக சாப்பிட்றோம்? அளவுக்கு மீறி சாப்பிட்டா டாய்லெட் போகிறோன்ற ஒரு விஷயம் சாப்பிடும்போது ஏன் தெரியல? அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு குளுக்கோஸில் கலக்காமல், பிளட்டில் கலக்காமல் அப்படியே என்ன ஆகுது? மேலே சாப்பிட்றது அப்படியே டாய்லெட்டை கீழே போயிடுது. அப்போ உங்கள் உடம்புல சத்து இருக்காது. சத்து இல்லைன்னா நம்ம செயல்பட முடியாது, உழைக்க முடியாது, சிரிக்க முடியாது, ஏன் பேசக்கூட முடியாது. அப்போ அளவோடு சாப்பிடணும். டாய்லெட் போகணுன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையில் எந்திரிச்ச உடனே போகணும். இதையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு சேனலை கொடுக்க முடியாது. காலையில் எந்திரிச்ச உடனே 1 ஹவரில் உங்கள் எல்லா வேலையும் முடியணும். எந்திரிச்ச உடனே நல்ல தண்ணி 1 டம்ளரோ 2 டம்ளரோ அதை சிப் பண்ணி தான் குடிக்கணும். அப்படியே கடை குடிக்கக்கூடாது. நல்லா சிப் பண்ணி குடிச்சிட்டு வீட்டில் நடக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு சின்ன வாக்கிங் இல்லை, சின்ன நட. இந்த ஏதோ ஒரு மூவியில், தனுஷ் மூவி அண்ட் நயன்தாரான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு மூவி, சரி ஞாபகம் இல்லை. அது யாருக்கும் தெரியுமா அந்த படம்? ஏதோ ஒரு மூவி. அதில் அந்த நயன்தாராவுடைய தாத்தா காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு கஷாயத்தை கொடுப்பார். அந்த கஷாயத்தை குடித்து அவங்க வீட்டுக்குள்ளே ரவுண்ட் அடிப்பாங்க. ரவுண்ட் அடித்த உடனே யாருக்கெல்லாம் மோஷன் வருதோ அவங்களாம் போயிட்டு வந்துடணும். வயிறை சுத்தப்படுத்துறது காலையிலே ஆரம்பிக்கணும். ஆனால் பெட் காஃபி என்னைக்கு வந்துச்சோ அன்றைக்கு தண்ணியும் குடிக்கல, பல்லும் வளர்க்கல. அந்த வெறும் வயிற்றில் காஃபியை குடிக்கிறோம். அப்போது உடம்புல இருக்கக்கூடிய, ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய
அந்த மோஷன் என்ன ஆகுது, இதுவும் சேர்ந்து கலந்துடுது. எல்லாமே நம்ம சாப்பிட்றது எல்லாமே விஷமாகுது. ஸோ வயிறை முடிஞ்ச அளவுக்கு எம்டி பண்ணிட்டு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் சாப்பிடணும். அப்போ காலையில் தண்ணி குடிச்சிட்டு மோஷன் போயிட்டு அதுக்கப்புறமா காஃபியோ டீயோ, அது பால் 1/4 டம்ளர் தான் இருக்கணும், மீதி 3/4 டம்ளர் தண்ணி இருக்கணும். ஒன்று இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே பெரிய நான் வெஜிடேரியன் எது அப்படின்னா பால் தான். சிக்கன் மட்டனை தாண்டினது பால் தான். ஏன்னா மாடோடைய ரத்தம் அது, அதாவது மாட்டோட உயிர் நாடியில் ஒன்று தான் ரத்தம். அந்த ரத்தம் தான் பாலாக வருதுன்றதை மறந்துடாதீங்க. ஒரு மனுஷன் 6 வயசு வரைக்கும் தான் பால் குடிக்கணும். 6 வயசுக்கு அப்புறம் பால் குடிக்கிறத நிறுத்திட்டா அவனுக்கு நோயில் இருந்து காப்பாற்றப்படுவான். பால் அதிகமாக குடிக்க குடிக்க கல்லீரலில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். இதெல்லாம் ஆய்வு சொல்லுது. நாம் நினைக்கிறோம் பால் கால்சியம், அதனால் பால் குடித்தா நல்லது. சரி, அப்படியே கூட சொல்கிறேன், பால் குடித்தா நல்லது, பால் கால்சியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பால் கலப்பட இல்லாத பால் குடிக்கிறீங்களா, இல்லை கலப்படத்தோடு இருக்கிற பால் குடிக்கிறீங்களா? ஒரு பாக்கெட் பால் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் கலக்கிறாங்களா கலக்கலையா? இதுதான் காரணம். அது என்ன நல்லா கலந்துருக்காங்க, கணக்கின்படி கலந்துருக்கிறதே நமக்கு உடம்புல பிரச்சனைகள். நமக்கு தெரியாமல் கலக்கக்கூடிய விஷயங்களும் அந்த பாலில் அடங்கி இருக்கும் இல்லையா? அப்போது டீயோ காஃபியோ குடிக்கிறது தப்பு இல்லை, அளவோடு குடிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் பால் கொஞ்சம் குறைவாக, தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் அதை குடிக்கணும். அப்போ தான் வயிற்றுக்கு நல்லது, ஜீரண சக்திக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே போல் நைட்டு 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். அப்போ எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? 9 மணிக்கு சாப்பிடணும். இருவேளை குளியல் மிக மிக அவசியம். காலையில் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 hour கழித்து குளிக்கணும். குளித்த உடனே சாப்பிட்றக்கூடாது. ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் நார்மல் ஆகணும். தண்ணி அப்படின்றது ஒரு பாசிட்டிவ். தண்ணியை பற்றியே ஒரு ஆடியோவே கொடுக்கலாம், 1 மணி நேரத்துக்கு பேசலாம். ஏன்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கு. உங்கள் உடம்புலையோ உங்கள் முகத்துலேயோ தண்ணி பட்டுச்சுன்னா எப்படி நீங்கள் ஃப்ரெஷ் ஆகுறீங்க? ஏன்னா நம்ம உடம்புல 70% நீரினால் நிரப்பப்பட்டது. ஸோ அந்த தண்ணீரும் உடம்புல இருக்கிற தண்ணீரும் வெளியில் இருக்கக்கூடிய தண்ணீரும் ஒன்று சேரும்போது அது ஒரு வினையை உண்டு பண்ணுது. அந்த வினை தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி. ஸோ தினமும் காலையில் மனசு மட்டும் சுத்தமாக இருந்தால் பத்தாது, உடலும் சுத்தமாக இருக்கணும். அப்போ 9 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 10 மணிக்கெல்லாம் தூக்கத்துக்கு போயிடணும். 11 மணி 12 மணிக்கு தான் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனும் வேலை செய்யக்கூடிய நேரம். ஆனால் 11 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு 1:30 மணிக்கு கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேலை செய்கிறதே நின்று போயிடும். ஸோ நிறைய பேர்த்துக்கு ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் ஏன் வருதுன்னா லைஃப் ஸ்டைல் அவ்வளோ மோசமாக நாம் கொண்டு வந்ததால் வந்த சிக்கல்கள். நல்லா மென்று சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கப்புறம் 1 hour கழித்து தண்ணி குடிக்கணும், நைட்டு தூங்கும்போது ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்கணும். இது எல்லாமே உடம்பை பாதுகாக்க வேண்டியது. நீங்கள் காலையில் கூட ப்ரஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நைட்டு ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு வாய் மூடுது பாருங்கள், தூங்கும்போது வாய் மூடி தானே தூங்குறீங்க. அப்போது நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் நீங்கள் தூங்குனீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் பாருங்கள், அந்த பல்லோட அங்கங்கெல்லாம் இருக்கும், அங்கேருந்து தான் இதெல்லாம் வருது. உங்களுக்கு சொத்தப்பல் ஏன் வருதுன்னா அந்த கிருமி அட்டாக் பண்ணுறதால. அப்போ அந்த கிருமி
உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது பல்ல விளக்கி நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு தூங்குனீங்கன்னா வராது. இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கிச்சன் ரூமில் அந்த சிங்கில் நீங்கள் நல்லா சுத்தமாக கழுவுனீங்கன்னா பூச்சி வராது. ஆனால் நீங்கள் கழுவாமல் விட்டுட்டு தூங்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலைல பார்க்கும் பூச்சி வரும். ஏன்னா எங்கே உணவு இருக்குதோ அங்கே பூச்சி வரும். அப்போ வாய்க்குள்ளே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு என்ன தான் வாய்க்கு பிடிச்சாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் அந்த பூச்சிகள் வந்து உங்கள் பல்ல பதம் பார்க்குது. அப்போ இரவு பல்லு விளக்கிட்டு ஒரு தூக்கம் போட்டிங்கன்னா அழகாக அற்புதமாக தூங்கலாம். காலையில் எந்திரிச்சிட்டு சும்மா பேருக்காக பல்லு விளக்குனா விளக்குங்க, இல்லைன்னா வாயை நல்லா கொப்பளிச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஸோ உடலும் மனமும் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த உடலை பற்றி இந்த ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் டைமை நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பலை. ஸோ அதனால் ஒரு நாளும் நமக்கு வாழ்க்கையில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வாழணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.